ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்கன்னு தெரில, இருந்தாலும் தொடர்ந்து வீடியோ போட முடியலை. சில பல காரணங்கள், அதாவது ஃபேமிலி மேட்டர்ஸ், கல்யாணம் பண்ணிட்டாலே நிறைய மாமியார் மாமனார் அப்புறம் நாத்தனார் எல்லாரையும் கடந்து போயிட்டு தான் இருக்கணும். இருந்தாலும் நானும் என்னால் சில நேரங்களில் கடந்து போக முடியலை. சில நேரங்களில் என்னடா அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிட்டு தான் இருக்கேன். அதாவது ப்ரமோ பற்றி பேசுவோம். ப்ரமோ அப்பாடா காஞ்சி போய் கிடந்த எங்கள் விகா ஃபேன்ஸுக்கு அப்படியே பாலை ஊற்றுனீங்க வயிற்றுக்குள்ளே, அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு ஜூஸே ஊற்றுன மாதிரி தான் இருக்குது. எனக்கு நான் எபிசோடெலாம் பார்க்க தான் செய்கிறேன். ஆனால் ரிவ்யூ என்னால் பண்ண முடியலை. ஏன்னா கொஞ்சம் அப்படியே ஃபேமிலி மேட்டர்ஸு. அப்புறம் என்னென்னா, நம்ம விஜயோட நடிப்பு அப்பாடா மனுஷன் வாழ்ந்துருக்காரியா, அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டாங்க. என்னன்னா ஐயோ இப்படியெல்லாம் நடிக்க முடியுமா? அதாவது நம்ம சுவாமியை அவ்வளோ ஃபேக்டாக நடிக்கிறாரியா. அவரோட எமோஷன்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே நம்ம விஜய் இருக்கார்ல, தளபதி விஜய், அவருக்கு எல்லாமே செட் ஆகும். அவர் என்ன பண்ணாலும் பாடினாலும் செட் ஆகும், ஆடினாலும் செட் ஆகும், நடித்தாலும் செட் ஆகும். எல்லாமே ஆல்ரவுண்டர் நம்ம விஜய் அப்படிங்கிற மாதிரி நம்ம தளபதியை சொல்லுவோம் எப்போவுமே. அதே மாதிரி ஏன் தளபதி நம்ம சாமி தான். அவர் ஆல்ரவுண்டராக இருக்கார், எல்லாத்துலேயுமே பெர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கார். சில தற்குறிகளுக்கு அதெல்லாம் புரிய மாட்டேங்குது. வெண்ணிலா கேரக்டர் கொண்டு வரும்போது நிறைய பேர் சொன்னாங்க, எமோஷன்ஸே இல்லை விஜய்கிட்ட, சுவாமிகிட்ட எமோஷன்ஸ்லாம் இல்லை. எவையா சொன்னது? வாங்கய்யா, அப்போ சொன்ன எல்லோரும் இப்போ வாங்கய்யா பாருங்கய்யா நம்ம சுவாமி எவ்வளோ எமோஷன்ஸை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எமோஷன்ஸ்லாம் நமக்கே அழுவ வந்துடும் போல இருக்குது. அப்படி இருக்குது. சினிமாவே மிஞ்சிட்டிங்க போங்க, அந்த அளவுக்கு எமோஷனாக இருந்தது. ஏன்னா இப்படி 5 வருடங்களுக்கு பிறகுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொமோலேயே அவங்க சொல்லிட்டாங்க, 5 வருடங்களுக்கு பிறகுன்னு சொல்லிட்டு. அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம நார்மலாகவே சொல்லும்போது, இப்போ நானே என் கணவரை பிரிந்து இருக்க முடியாது, இருந்தாலும் சொல்கிறேன். அப்படி பிரிஞ்சு ஒரு 5 வருஷத்துக்கு இருக்கும்போது அதோட ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக காமிச்சிருக்காங்க. அந்த 5 வருஷத்துக்குள்ள ஃபீலிங்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாக நேசித்த எல்லாருக்கும் அந்த ஃபீலிங்ஸ் புரியும். ஏன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் ஓரளவு புரிஞ்சாலும், கல்யாணம் ஆனவங்களுக்கு அதிகமாக அந்த ஃபீலிங்ஸ் புரியும். ஏன்னா யாரோட ஹஸ்பண்டையுமே யாருமே ஒரு நாள் கூட விட்டுட்டு இருக்க விரும்ப மாட்டாங்க. அந்த ஃபீலிங்ஸ் தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. குடும்ப பாங்காகவே எப்போவுமே நம்ம எம்என்ல கொண்டு போவாங்க. அழுக கூட அப்படியே ஒரிஜினல் இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. அடி கூட ஒரிஜினலாக வாங்குற மாதிரி தான் அடி வாங்குவாங்க. அடிக்கிறதும் ஒரிஜினலாக அடிக்கிற மாதிரி தான் அடிப்பாங்க. நம்ம எம்என்ல டூப்புன்னு எதுவுமே கிடையாது, சொல்லவும் முடியாது. எல்லாமே அப்படியே ஒரிஜினலாக இருக்க மாதிரி தான் நமக்கு இருக்கும். அதனால தானே இவ்வளோ ஃபேன்ஸு விரும்பி பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியல், ஏதோ ஒரு சீரியலுக்கு இவ்வளோ அடிக்ட் ஆனவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நிச்சயமாக. இவ்வளோ ஒரு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நானும் அதில் ஒரு ஃபேனுன்னு சொல்லிக்க அப்பப்போ எனக்கு சொல்லிக்க ஒரு பெருமையாக தான் இருக்கும். நம்மளும் விகா ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறதுக்கு. இனி வர எபிசோடில் என்னவா இருக்கும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு விஜய் பேசும்போது காவேரிக்கு எதுவுமே தெரியாது. நிச்சயமாக சாரதாம்மாவை பார்த்துட்டு, அவங்க ஏன் அத்தை இவ்வளோ நாள் எங்களை தேடி வரணும்னு உங்களுக்கு தோணலையா? ஏன் அவங்க தான் மறைச்சாங்கன்னா நீங்களும் எங்கிட்ட இருந்து மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக நம்ம விஜய் கேட்குறதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. சாரதாம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்படி உங்கள் பாட்டியால் தான் எல்லாமே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பாக எனக்கு என்னென்னா, நிச்சயமாக அந்த சீனில் பாட்டி இருந்திருக்கணும், அப்படியே வச்சு செஞ்சுருந்துருக்கணும். நானும் கொஞ்சம் குளிர்ந்துருப்பேன், மனசு குளிர்ந்துருப்பேன். அந்த டைம்லலாம் பாட்டியை எவ்வளோ திட்டியிருப்பேன் தெரியுமா? நான்லாம் எனக்கே அப்படியே கடுப்பாகும். இருந்தாலும் இல்லாமல் போனது ஓரளவு நல்லது தான். ஏன்னா ஓவர் சீன் போடுவாங்க பாட்டி. அந்த சீனை பார்க்குறதுக்கு நம்ம மனசில் இடம் இல்லை, பிடிக்கவும் பிடிக்காது. இருந்தாலும் இருந்திருந்தால் கொஞ்சம் வச்சு செஞ்சுருந்துருக்கலாம் தான். விஜய் கொஞ்சம் வெளுத்து வாங்கியிருப்பார். ஏன்னா தாத்தாவே சித்தப்பாவுமே அவர் பேசுனது அப்படி தான் இருந்தது. நிச்சயமாக காவேரிக்கு எதுவுமே தெரியாது, இப்படி மெமரி லாஸ் ஆகிட்டுன்னு சாரதாம்மா மூலமாக அவங்களுக்கு தெரிய வந்தாலும் வரலாம். விஜய் அதுக்கப்புறம் அவங்க நினைவுகளை கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணலாம்.
வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா எம்மன் எண்டாக போகுதா எண்டாக போகுதா? ஏன் எம்மன் எண்டாக போகுது? விகாவோட ஸ்டோரியெல்லாம் இருக்குது, அதை சொல்லணும்னு நிச்சயமாக எண்ட் ஆகாது. ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த சந்தேகம் வரும் தான். இருந்தாலும் காமாக இருங்க. இப்போதைக்கு முடிகிற மாதிரி எந்த ஹிண்ட்டுமே அவங்க கொடுக்கல டீம்லேருந்து. ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.